மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே, இன்றைய இரசாயனவியல் வகுப்பில் நாங்கள் பௌதிக இரசாயனவியல் தொடர்பான கேள்விகளை இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். எனவே பௌதிக இரசாயனம் மிக பிரதானமான ஒரு பகுதி. GCAL வகுப்புகளுக்கு அது ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு பாடமும் கூட. மிக அவதானமாக இந்த கேள்விகளை நீங்கள் முன்னெடுத்து சரியான புள்ளிகளை பெற்று அதிக உங்களுடைய புள்ளிகள் உயர்வடைய வேண்டும். அவையை கேள்விகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி நாங்கள் இந்த கேள்விகளை செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் இங்கே உங்களுக்கு சுருக்கமான முறைகளை செய்து தர இருக்கின்றோம். எனவே அந்த கேள்வியின் வரிசையில் இன்று நாங்கள் சமநிலை பற்றிய கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சமநிலை தொடர்பான கேள்வி. அதாவது ஒரு சமநிலை தொகுதி ஏற்பட வேண்டும் என்றால் முன்முகத்தாக்க வீதமும் பின்முகத்தாக்க வீதமும் சமனாக வரும்போது அந்த தொகுதி சமநிலை அடையும். முன்முகத்தாக்க வீதம் பின்முகத்தாக்க வீதம் வீதங்கள் ரெண்டும் சமனாக வரும் நிலைமை சமநிலை என்று அழைக்கப்படும். இந்த சமநிலையிலே எத்தனையோ வகைகள் இருக்கின்றது. இரசாயன தாக்கங்களின் மூலம் சமநிலை உருவாக்கப்பட்டால் அது இரசாயன சமநிலை எனப்படும். அதாவது வெவ்வேறு அவத்தைகளுக்கு இடையிலே முன்முகத்தாக்க வீதம் பின்முகத்தாக்க வீதம் சமனாக வரும்போது சமநிலை உருவாக்கப்பட்டால் அது அவத்தை சமநிலை என்று அழைக்கப்படும். அயன்களுக்கு இடையில் இவ்வாறு தாக்க வீதங்கள் சமனாக வரும்போது அயன் சமநிலை என அழைக்கப்படும். ஒரு குறித்த கரையம் ஒன்றுடன் ஒன்று கலவாத ரெண்டு திரவங்களுக்கு இடையில் கலந்து சமநிலை அடையும் போது அது பங்கிட்டு சமநிலை என அழைக்கப்படும். அதே மாதிரி மின்வாய்களில் எலக்ட்ரான் பகிர்வினால் சமநிலை ஏற்படுத்தப்படும் போது அது மின்வாய் சமநிலை என அழைக்கப்படும். இவ்வாறு சமநிலைகள் ஒவ்வொரு உருவங்களிலே உங்களுக்கு இங்கே இருக்கின்றது. எனவே இன்றைய வகுப்பில் நாங்கள் இந்த சமநிலை பற்றிய பிரதான கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கேள்வியை வாசித்துக் கொள்ளுங்கள், கவனமாக பாருங்கள். 27 பாக சியில் A சொலிட்டின் 2 மோல், B கேஸ் 1 மோல் மற்றும் D கேஸின் 1 மோல் ஆகியன 5 டெசிமீட்டர் கனவளவுள்ள விறைத்த கொள்கலம் ஒன்றில் எடுக்கப்பட்டு தரப்பட்ட சமநிலை அடையவிடப்பட்டன. 2A solid, B gas, 2C gas, D gas. 27 பாக சியில் ஏற்பட்ட மேற்படி சமநிலையில் C கேஸின் 1 மோல் காணப்பட்டது. அப்போ A solid 2 மோல், B கேஸின் 1 மோல், அதே நேரத்தில் D கேஸின் 1 மோல் ஆகியன 5 டெசிமீட்டர் கனம் பாத்திரத்தில் எடுக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ இந்த கேள்வியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவை சமநிலைக்குரிய கேள்வி. அவை இந்த சமநிலை தொடர்பானதை நாங்கள் பார்த்து கொள்வோம். அப்போ இதில் பிரதானமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியது ஒன்று, 27 பாக சியில் A கேஸின் 2 மோல், A வாயு 2 மோல் எடுக்கப்பட்டு தொகுதி சமநிலை அடைய விடப்படுகின்றது. A கேஸின் 2 மோல், B கேஸின் 1 மோல் மற்றும் D கேஸின் 1 மோல் ஆகியன 5 டெசிமீட்டர் கனம் பார்த்தது. A கேஸ் 2 மோல், B கேஸின் 1 மோல், D கேஸின் 1 மோல் 5 டெசிமீட்டர் கனம் பாத்திரத்தில் சமநிலை அடைய விடப்பட்டன. சமநிலையில் C கேஸின் 1 மோல் காணப்பட்டது. 27 பாக சியில் ஏற்பட்ட மேற்படி சமநிலையில் C கேஸின் 1 மோல் காணப்பட்டது. 27 பாக சியில் சமநிலை கலவையில் இருந்த BCD ஆகியவற்றின் மூல்களை கணிக்க. அப்போ நாங்கள் இதில் இருக்கின்ற இந்த BCD ஆகியவற்றின் மூல்களை கணிக்க போகின்றோம். ஆகவே இந்த தொடர்பை பாருங்கள். 2A gas, B gas சமநிலை 2C gas plus D gas. இந்த தொகுதியை நாங்கள் காணப்போம். ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே அவதானிக்க போகிறோம். பாருங்கள், 2 மோல் பாருங்க, A கேஸின் 2, B கேஸின் 1 மோல், C கேஸ் இல்லை, D கேஸின் 1 மோல்.
பாருங்கள் இவ்வளவும் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கின்றது. சரியோ? சமநிலையில் சீகாசின் ஒரு மோல் காணப்பட்டதாம். அப்போ இந்த தொகுதி சமநிலை அடையும் போது இந்த சீகாசின் ஒரு மோல் காணப்பட்டது. சமநிலை அடையும் போது சீகாசின் ஒரு மோல் காணப்பட்டது. அப்போ சமநிலையில் சீகாசின் ஒரு மோல் காணப்படுகிறது என்றால் 2 சீகாஸ் ஒரு மூலை தருகின்றது. அவை சி வந்து 0.5 2 தர 0.5 ஆக இருக்கும். ஆகவே இந்த சமநிலை அடையும் போது நாங்கள் இந்த மூலெண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் இங்கே அவதானிப்போமாக இருந்தால் 2 1 2 1 இதுதான் மூலெண்ணிக்கை மாற்றம். அப்போ சீகாஸ் ஒரு மூல் வரணும்னா 2 சீகாஸில் எங்களுக்கு பிரிந்து வந்தது 0.5 இருக்கும். அவை இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் பாருங்கோ அவை மூலெண்ணிக்கை மாற்றம் இது ஒரு மோல் என்றால் 2 தர 0.5 வந்திருக்க வேண்டும். 2 தர 0.5 இங்கே உருவாகிருக்கு. 2 மடங்கு 1 மடங்கு 0.5 பிளஸ் பிளஸ் இங்கே 2 மடங்கு 1 இங்கே எங்களுக்கு தெரியும் 1 மடங்கு 0.5. சமநிலையை நாங்கள் பார்த்தால் 2ல் 1 போனால் 1 மோல், 1ல் 0.5 போனால் 0.5 மோல், இது 1 மோல், இது 0.5. அப்போ கேட்கப்பட்டது பாருங்கள் சமநிலை கலவையிலிருந்து BCD ஆகியவற்றின் வாயுக்களின் மூல எண்ணிக்கையை காணுங்க. B C D ஆகிய வாயுக்களின் மூல எண்ணிக்கையை காணுங்க. அப்போ B 0.5 மோலாக இருக்கின்றது, C 1 மோலாக இருக்கின்றது, D 1 ஏற்கனவே 1 இருக்கிறது, இங்கே 0.5 வருகின்றது. ஆகவே அது 1.5 ஆக இருக்கு. ஏற்கனவே 1 மோல் இருந்தது, தாக்கத்தில் 0.5 வருகிறது. ஆகவே அது 1.5 மோலாக இருப்பதை நாங்கள் காணலாம். 1.5 மோலாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதை அவதானித்தால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியாக மாற்றம் இங்கே இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள் இதுதான் தரப்பட்ட சமன்பாடு. அவை இந்த தரப்பட்ட சமன்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் இதை பார்த்தால் ரசாயன தாக்கங்கள் 2A கேஸ் plus B gas 2C gas plus D gas. ஆரம்பம் எங்களுக்கு 2 மோலுடன் தாக்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது. B 1 மோல் இருக்கின்றது, D 1 மோல் இருக்கின்றது. மூலெண்ணிக்கை மாற்றம் இப்போ பாருங்கள் எங்களுக்கு Cயில் 1 மோல் வருகிறார், தாக்கத்தில் 1 மோல் வந்திருக்க வேண்டும். அப்போ இவற்றை அரைவாசி 0.5. இவர் தாக்கத்தில் எங்களுக்கு இங்கே உருவாக்கப்படும் மோல்கள் இங்கே 2 மோல் என்றால் 1 மோல் தாக்கம் அடைய வேண்டும், 0.5 மோல் தாக்கம். இவை சமநிலையை நாங்கள் எடுத்தால் 1 மோல் 1ல் 5 போனால் 0.5 மோல், 1 மோல் 1 இருந்தது 0.5 சேருது 1.5. முதலாவது கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியை நீங்கள் பார்த்தால் BCD எவ்வளவு மோல்கள் என்று கேட்கப்பட்டது. அவ B இன் மோல் 0.5, C இன் மோல் 1 மோல், D இன் மோல் ஏற்கனவே 1.5 உருவாயிருக்கு 1.5. இது ஆரம்ப மோல்கள், சமநிலை மோல்கள் கேட்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது சமநிலை மோல்கள். திண்மமாக இருந்தால் அந்த மோல்களை நாங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த சமநிலை மோல்களை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். சமநிலை மோல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சமநிலை இருந்த BCD மோல்களை கணிக்க தரப்பட்ட சமநிலைக்கான சமநிலை மாறி
கேசிக்கான கோவையை எழுதுக. பாருங்கள், சமல்ல மாறிலி கேசிக்கான கோவையை நாங்கள் எழுதப் போகின்றோம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். சமல்ல மாறிலி கேசிக்கான கோவையை எழுதப் போகிறோம். அப்போ இது திண்மமாக இருந்தால் திண்ம பொருட்களை நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. அவை அந்த திண்ம பொருட்கள் ஆக இருந்தால், திண்மமாக இருந்தால் அந்த திண்மம் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அவை வாயு. இது 2 1 0 வாயுவாக இருப்பதற்கு பார்க்கிறோம். இது திண்மமாக இருந்தால் இப்போ என்ன நிபந்தனை என்பதை பார்ப்போம். 2 1 0 அவை மோல்கள் பிசி. இவ்வளவு கேசி சி கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு, டி கேஸின் செறிவு கீழே. திண்மம் என்றால் ஏ வராது, வி மட்டும்தான். பாருங்கள், தூய திண்மம் அதனுடைய செறிவொரு மாறிலி, தூய திண்மங்களின் செறிவொரு மாறிலி. ஆகவே அது சமல்ல மாறிலி கோவையில் இடம்பெறுவதில்லை. சமல்ல விதியை எழுதி நாங்கள் அதிலிருந்து சமல்ல மாறிலி எடுத்துக்கொள்வோம். சமல்ல விதி, சமல்ல மாறிலி. சமல்ல விதி விளைவுகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்துக்கும் தாக்கிகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் ஒரு மாறிலி. அது சமல்ல மாறிலி எனப்படும். ஆகவே இந்த பல்லின தொகுதிக்குரிய சமல்லையை நாங்கள் பார்த்தாலும் அவை இந்த சமல்லை தொகுதியை நீங்கள் அவதானித்தால் பாருங்கள், இங்கே திண்ம பதார்த்தங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த சமல்ல விதியை நாங்கள் எழுதினால் சமல்ல மாறிலி கே சமன் சமநிலை மாறிலி கே சமன் சி கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு தர டி கேஸின் செறிவின் கீழ் ஏ திண்மத்தின் 2ஆம் அடுக்கு தர பி கேஸ். தூய திண்ம பதார்த்தம் செறிவொரு மாறிலி. அவை அது எங்களுக்கு 2 மாறிலிகள் இருக்க போது கேயோட இந்த திண்மத்தின் செறிவின் பெருக்கத்தையும் சேர்த்தால் அதுதான் சமல்ல மாறிலி, அதுதான் கேசியால் குறிப்பிடப்படும். அவை இந்த 2ஐயும் சேர்த்தா ஒரு பொது மாறிலி, அது இங்கே கேசியால் குறிப்பிடப்படும். திண்ம பதார்த்தங்கள் கேசி சி வர்க்கம் டி என்பன அதனுடைய திண்ம பதார்த்தங்கள் ஆகும். ஆகவே இது சமல்ல மாறிலி எங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சரியோ? பாருங்கள், அவை 5 டெசிமீட்டர் கொள்கலத்தின் கனவளவு 5 டெசிமீட்டர் கனம். 5 டெசிமீட்டர் கனம் தான் கொள்கலத்தின் கனம். செறிவு பாருங்கள் 5, செறிவு 5, செறிவு 5. அவை மோல் டெசிமீட்டர் -3 என்ன. அவை இது 0.1 என்று வரும். இதை சுருக்கினால் 0.1, இதை சுருக்கினால் 0.2, இதை சுருக்கினால் 0.3. அவை 0.1 மோல் டெசிமீட்டர் -3, 0.2 மோல் டெசிமீட்டர் -3, 0.3 மோல் டெசிமீட்டர். மூலின்கள் கனவளவு செறிவு, மூலின்கள் கனவளவு செறிவு, மூலின்கள் கனவளவு செறிவு 0.5, 0.1, 0.2, 0.3 ஆகியவை செறிவுகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த கேள்வியை அவதானித்தால் உங்களுக்கு விளக்கம் என்ன மாதிரி என்பதை காணலாம். செறிவு இது பாருங்க, செறிவு இதாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். சமல்ல மாறி கேவையை எழுதுக. 27 மேற்படி சமல்ல தாக்கத்தின் கேசியை கணிக்க. இந்த சமல்ல தாக்கத்தின் கேசியை நாங்கள் காணப்போறோம். கேசி சமன் கவனம் பாருங்க, இந்த சமல்ல தாக்கத்தின் கேசியை நாங்கள் காணப்போறோம். கேசி சமன் சி கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு தர டி கேஸின் செறிவின் கீழ் பி கேஸின் செறிவு. உங்களுக்கு சி கேஸ், டி கேஸ், பி கேஸின் செறிவுகள் கணிக்கப்பட்டிருக்கின்றன.
சி கேஸ் 1/5 ஒரு மோலின் கீழ் 5 டெசிமீட்டர் கனம் 1002 மோல் டெசிமீட்டர் -3. அவை சி கேஸின் செறிவு 0.2 மோல் டெசிமீட்டர் -3. டி கேஸ் எங்களுக்கு தாக்கத்தில் உருவாகி இருக்கின்ற இந்த டி கேஸ் 1.5 மோல் கீழ் 5 0.3 மோல் டெசிமீட்டர் -3. பி கேஸ் எங்களுக்கு அங்கே தாக்கத்தில் காணப்பட்டது 0.5 0.5 0.1 மோல் டெசிமீட்டர் -3. இதை கோணத்தில் பிரதியிட போகின்றோம். கவனமாக பாருங்க. சி கேஸ் 0.2 மோல் டெசிமீட்டர் -3 முழு வர்க்கம் தர டி கேஸ் 0.3 மோல் டெசிமீட்டர் -3 கீழ் பி கேஸ் 0.1 மோல் டெசிமீட்டர் -3. அலகுகள் சுருக்கப்படும் போது செறிவின் 3ஆம் அடுக்கின் கீழ் ஒரு செறிவு, அவை செறிவின் வர்க்கம் மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 இருக்கும். செறிவின் 3 கீழ் இது மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 இருக்கும். அவை அது சுருக்கமாக இருந்தால் பாருங்கள் 0.2 தர 0.2 0.3 கீழே 0.3 அவை 12 0.013 என்று வரும் கீழே 0.1. அப்போ எங்களுக்கு பெருமானம் இருக்கிறத காணலாம். அவை அதுக்கான பெருமானம் கேசி சமன். அப்போ சுருக்கப்பட்டபடியே நாங்கள் பார்த்தால் 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர். அப்போ கேசி அதுக்குரிய பெருமானம் 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்க. அப்போ இப்போ நாங்கள் செறிவுகளை கணித்திருக்கின்றோம். அந்த செறிவுகளை கொண்டு இதில் பிரதியிட போகின்றோம். பிரதியிடப்படும் போது கேசி சமன் சி 0.2 மோல் டெசிமீட்டர் -3 2ஆம் அடுக்கு தர 0.3 மோல் டெசிமீட்டர் -3 கீழே எங்களுக்கு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 பார்த்தால் 4 12 3 டெசிமல் ஆகவே 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. இது கேசியினது பெருமானமாகும். கேசியினது பெருமானம் இதுவாக இருப்பதை காரணம். இதில் இந்த 27 பாகை சமநிலைக்கான கேபியை உய்த்தறிக. பாருங்கள், கேசி கண்டிருக்கின்றோம். கேசி திண்ம பதார்த்தங்கள் சரிவொரு மாறிலி, அவை கோவையில் இடம்பெற மாட்டாது. அது மாதிரி கேபியிலும் திண்ம பதார்த்தங்கள் கோவையில் இடம்பெற மாட்டாது. திண்ம பதார்த்தங்கள் கோவையில் இடம்பெற மாட்டாது. அப்போ கேபி பௌதிக முக்கம் சியின் வர்க்கத்தின் கீழ் பௌதிக முக்கம் சியின் வர்க்கம் தர பௌதிக முக்கம் டியின் கீழ் பௌதிக முக்கம் பி. அவை திண்ம பதார்த்தம் ஒன்றில் பௌதிக முக்கங்கள் காணலாம். அப்போ பிவி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாட்டை உபயோகித்து நாங்கள் பௌதிக முக்கங்களை கண்டுகொண்டே பிரதியீடு செய்யலாம். அல்லது ஒரு சூத்திரம் இருக்கிறது, கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என். பாருங்கள், அவை கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என் என்னும் சூத்திரத்தை பயன்படுத்தியும் நாங்கள் காணலாம். பாருங்கள், இதிலிருந்து 27 இதிலிருந்து அப்போ இது என்றால் நாங்கள் கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என்ன, கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என். டெல்டா என் என்று சொல்லப்படுவது மூலெண்ணிக்கை மாற்றம். மூலெண்ணிக்கை மாற்றம் என்றால் விளைவு செய்ய தாக்கும். விளைவுகள் 3 மோல் தாக்கி இங்கே காட்டப்பட்டது 1 மோல். அவை விளைவு செய்ய தாக்கி 3 - 1 2.
அப்போ கேபி சமன் கேசிஆர்டியின் டெல்டா என். டெல்டா என் மாணவர்களே, இன்றைய ரசாயனவியல் வகுப்பில் நாங்கள் பௌதிக ரசாயனவியல் தொடர்பான கேள்விகளை இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். எனவே பௌதிக ரசாயனம் மிக பிரதானமான ஒரு பகுதி. GCAL வகுப்புகளுக்கு அது ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு பாடமும் கூட. மிக அவதானமாக இந்த கேள்விகளை நீங்கள் முன்னெடுத்து சரியான புள்ளிகளை பெற்று அதிக உங்களுடைய புள்ளிகள் உயர்வடைய வேண்டும். அவையை கேள்விகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி நாங்கள் இந்த கேள்விகளை செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் இங்கே உங்களுக்கு சுருக்கமான முறைகளை செய்து தர இருக்கின்றோம். எனவே அந்த கேள்வியின் வரிசையில் இன்று நாங்கள் சமநிலை பற்றிய கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சமநிலை தொடர்பான கேள்வி. அதாவது ஒரு சமநிலை தொகுதி ஏற்பட வேண்டும் என்றால் முன்முகத்தாக்க வீதமும் பின்முகத்தாக்க வீதமும் சமனாக வரும்போது அந்த தொகுதி சமநிலை அடையும். முன்முகத்தாக்க வீதம் பின்முகத்தாக்க வீதம் வீதங்கள் ரெண்டும் சமனாக வரும் நிலைமை சமநிலை என்று அழைக்கப்படும். இந்த சமநிலையிலே எத்தனையோ வகைகள் இருக்கின்றது. இரசாயன தாக்கங்களின் மூலம் சமநிலை உருவாக்கப்பட்டால் அது இரசாயன சமநிலை எனப்படும். அதாவது வெவ்வேறு அவத்தைகளுக்கு இடையிலே முன்முகத்தாக்க வீதம் பின்முகத்தாக்க வீதம் சமனாக வரும்போது சமநிலை உருவாக்கப்பட்டால் அது அவத்தை சமநிலை என்று அழைக்கப்படும். அயன்களுக்கிடையில் இவ்வாறு தாக்க வீதங்கள் சமனாக வரும்போது அயன் சமநிலை என அழைக்கப்படும். ஒரு குறித்த கரியம் ஒன்றுடன் ஒன்று கலவாத இரண்டு திரவங்களுக்கு இடையில் கலந்து சமநிலை அடையும் போது அது பங்கிட்டு சமநிலை என அழைக்கப்படும். அதே மாதிரி மின்வாய்களில் எலக்ட்ரான் பகிர்வினால் சமநிலை ஏற்படுத்தப்படும் போது அது மின்வாய் சமநிலை என அழைக்கப்படும். இவ்வாறு சமநிலைகள் ஒவ்வொரு உருவங்களிலே உங்களுக்கு இங்கே இருக்கின்றது. எனவே இன்றைய வகுப்பில் நாங்கள் இந்த சமநிலை பற்றிய பிரதான கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கேள்வியை வாசித்துக் கொள்ளுங்கள், கவனமாக பாருங்கள். 27 பாக சியில் A சொலிட்டின் 2 மோல், B கேஸ் 1 மோல் மற்றும் D கேஸின் 1 மோல் ஆகியன 5 டெசிமீட்டர் கனவளவுள்ள விறைத்த கொள்கலம் ஒன்றில் எடுக்கப்பட்டு தரப்பட்ட சமநிலை அடையவிடப்பட்டன. 2A solid, B gas, 2C gas, D gas. 27 பாக சியில் ஏற்பட்ட மேற்படி சமநிலையில் C கேஸின் 1 மோல் காணப்பட்டது. அப்போ A solid 2 மோல், B கேஸின் 1 மோல், அதே நேரத்தில் D கேஸின் 1 மோல் ஆகியன 5 டெசிமீட்டர் கனம் பாத்திரத்தில் எடுக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ இந்த கேள்வியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவை சமநிலைக்குரிய கேள்வி. அவை இந்த சமநிலை தொடர்பானதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ இதில் பிரதானமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியது ஒன்று, 27 பாக சியில் A கேஸின் 2 மோல், A வாயு 2 மோல் எடுக்கப்பட்டு தொகுதி சமநிலை அடைய விடப்படுகின்றது. A கேஸின் 2 மோல், B கேஸின் 1 மோல் மற்றும் D கேஸின் 1 மோல் ஆகியன 5 டெசிமீட்டர் கனம் பார்த்தது. A கேஸ் 2 மோல், B கேஸின் 1 மோல், D கேஸின் 1 மோல் 5 டெசிமீட்டர் கனம் பாத்திரத்தில் சமநிலை அடைய விடப்பட்டன. சமநிலையில் C கேஸின் 1 மோல் காணப்பட்டது. 27 பாக சியில் ஏற்பட்ட மேற்படி சமநிலையில் C கேஸின் 1 மோல் காணப்பட்டது. 27 பாக சியில் சமநிலை கலவையில் இருந்த BCD ஆகியவற்றின் மூல்களை கணிக்க. அப்போ நாங்கள் இதில் இருக்கின்ற இந்த BCD ஆகியவற்றின் மூல்களை கணிக்க போகின்றோம். ஆகவே இந்த தொடர்பை பாருங்கள். 2A gas, B gas சமநிலை 2C gas plus D gas. இந்த தொகுதியை நாங்கள் காணப்போம். ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே அவதானிக்க போகிறோம். பாருங்கள், 2 மோல் பாருங்க, A கேஸின் 2, B கேஸின் 1 மோல், C கேஸ் இல்லை, D கேஸின் 1 மோல். பாருங்க, இவ்வளவும் எங்களுக்கு
ஆரம்பத்தில் இருக்கின்றது. சரியோ? சமநிலையில் சீகாசின் ஒரு மோல் காணப்பட்டதாம். அப்போ இந்த தொகுதி சமநிலை அடையும் போது இந்த சீகாசின் ஒரு மோல் காணப்பட்டது. சமநிலை அடையும் போது சீகாசின் ஒரு மோல் காணப்பட்டது. அப்போ சமநிலையில் சீகாசின் ஒரு மோல் காணப்படுகிறது என்றால் 2 சீகாஸ் ஒரு மூலை தருகின்றது. அவை சி வந்து 0.5 2 தர 0.5 ஆக இருக்கும். ஆகவே இந்த சமநிலை அடையும் போது நாங்கள் இந்த மூலெண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் இங்கே அவதானிப்போமாக இருந்தால் 2 1 2 1 இதுதான் மூலெண்ணிக்கை மாற்றம். அப்போ சீகாஸ் ஒரு மூல் வரணும்னா 2 சீகாஸில் எங்களுக்கு பிரிந்து வந்தது 0.5 இருக்கும். அவை இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் பாருங்கோ, அவை மூலெண்ணிக்கை மாற்றம் இது ஒரு மோல் என்றால் 2 தர 0.5 வந்திருக்க வேண்டும். 2 தர 0.5 இங்கே உருவாகிருக்கு. 2 மடங்கு 1 மடங்கு 0.5 பிளஸ் பிளஸ் இங்கே 2 மடங்கு 1 இங்கே எங்களுக்கு தெரியும் 1 மடங்கு 0.5. சமநிலையை நாங்கள் பார்த்தால் 2ல் 1 போனால் 1 மோல், 1ல் 0.5 போனால் 0.5 மோல், இது 1 மோல், இது 0.5. அப்போ கேட்கப்பட்டது பாருங்கள், சமநிலை கலவையிலிருந்து BCD ஆகியவற்றின் வாயுக்களின் மூல எண்ணிக்கையை காணுங்க. B, C, D ஆகிய வாயுக்களின் மூல எண்ணிக்கையை காணுங்க. அப்போ B 0.5 மோலாக இருக்கின்றது, C 1 மோலாக இருக்கின்றது, D 1 ஏற்கனவே 1 இருக்கிறது, இங்கே 0.5 வருகின்றது. ஆகவே அது 1.5 ஆக இருக்கு. ஏற்கனவே 1 மோல் இருந்தது, தாக்கத்தில் 0.5 வருகிறது. ஆகவே அது 1.5 மோலாக இருப்பதை நாங்கள் காணலாம். 1.5 மோலாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதை அவதானித்தால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியாக மாற்றம் இங்கே இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இதுதான் தரப்பட்ட சமன்பாடு. அவை இந்த தரப்பட்ட சமன்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் இதை பார்த்தால் ரசாயன தாக்கங்கள் 2A கேஸ் plus B gas 2C gas plus D gas. ஆரம்பம் எங்களுக்கு 2 மோலுடன் தாக்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது. B 1 மோல் இருக்கின்றது, D 1 மோல் இருக்கின்றது. மூலெண்ணிக்கை மாற்றம் இப்போ பாருங்கள், எங்களுக்கு Cயில் 1 மோல் வருகிறார், தாக்கத்தில் 1 மோல் வந்திருக்க வேண்டும். அப்போ இவற்றை அரைவாசி 0.5. இவர் தாக்கத்தில் எங்களுக்கு இங்கே உருவாக்கப்படும் மோல்கள் இங்கே 2 மோல் என்றால் 1 மோல் தாக்கம் அடைய வேண்டும், 0.5 மோல் தாக்கம். இவை சமநிலையை நாங்கள் எடுத்தால் 1 மோல் 1ல் 5 போனால் 0.5 மோல், 1 மோல் 1 இருந்தது 0.5 சேருது 1.5. முதலாவது கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியை நீங்கள் பார்த்தால் BCD எவ்வளவு மோல்கள் என்று கேட்கப்பட்டது. அவ B இன் மோல் 0.5, C இன் மோல் 1 மோல், D இன் மோல் ஏற்கனவே 1.5 உருவாயிருக்கு 1.5. இது ஆரம்ப மோல்கள், சமநிலை மோல்கள் கேட்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது சமநிலை மோல்கள். திண்மமாக இருந்தால் அந்த மோல்களை நாங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த சமநிலை மோல்களை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். சமநிலை மோல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சமநிலை இருந்த BCD மோல்களை கணிக்க தரப்பட்ட சமநிலைக்கான சமநிலை மாறி
கேசிக்கான கோவையை எழுதுக. பாருங்கள், சமல்ல மாறிலி கேசிக்கான கோவையை நாங்கள் எழுதப் போகின்றோம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். சமல்ல மாறிலி கேசிக்கான கோவையை எழுதப் போகிறோம். அப்போ இது திண்மமாக இருந்தால் திண்ம பொருட்களை நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. அவை அந்த திண்ம பொருட்கள் ஆக இருந்தால், திண்மமாக இருந்தால் அந்த திண்மம் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அவை வாயு. இது 2 1 0 வாயுவாக இருப்பதற்கு பார்க்கிறோம். இது திண்மமாக இருந்தால் இப்போ என்ன நிபந்தனை என்பதை பார்ப்போம். 2 1 0 அவை மோல்கள் பிசி. இவ்வளவு கேசி சி கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு, டி கேஸின் செறிவு கீழே. திண்மம் என்றால் ஏ வராது, வி மட்டும்தான். பாருங்கள், தூய திண்மம் அதனுடைய செறிவொரு மாறிலி, தூய திண்மங்களின் செறிவொரு மாறிலி. ஆகவே அது சமல்ல மாறிலி கோவையில் இடம்பெறுவதில்லை. சமல்ல விதியை எழுதி நாங்கள் அதிலிருந்து சமல்ல மாறிலி எடுத்துக்கொள்வோம். சமல்ல விதி, சமல்ல மாறிலி. சமல்ல விதி விளைவுகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்துக்கும் தாக்கிகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் ஒரு மாறிலி. அது சமல்ல மாறிலி எனப்படும். ஆகவே இந்த பல்லின தொகுதிக்குரிய சமல்லையை நாங்கள் பார்த்தாலும் அவை இந்த சமல்லை தொகுதியை நீங்கள் அவதானித்தால் பாருங்கள், இங்கே திண்ம பதார்த்தங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த சமல்ல விதியை நாங்கள் எழுதினால் சமல்ல மாறிலி கே சமன் சமநிலை மாறிலி கே சமன் சி கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு தர டி கேஸின் செறிவின் கீழ் ஏ திண்மத்தின் 2ஆம் அடுக்கு தர பி கேஸ். தூய திண்ம பதார்த்தம் செறிவொரு மாறிலி. அவை அது எங்களுக்கு 2 மாறிலிகள் இருக்க போது கேயோட இந்த திண்மத்தின் செறிவின் பெருக்கத்தையும் சேர்த்தால் அதுதான் சமல்ல மாறிலி, அதுதான் கேசியால் குறிப்பிடப்படும். அவை இந்த 2ஐயும் சேர்த்தா ஒரு பொது மாறிலி, அது இங்கே கேசியால் குறிப்பிடப்படும். திண்ம பதார்த்தங்கள் கேசி சி வர்க்கம் டி என்பன அதனுடைய திண்ம பதார்த்தங்கள் ஆகும். ஆகவே இது சமல்ல மாறிலி எங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சரியோ? பாருங்கள், அவை 5 டெசிமீட்டர் கொள்கலத்தின் கனவளவு 5 டெசிமீட்டர் கனம். 5 டெசிமீட்டர் கனம் தான் கொள்கலத்தின் கனம். செறிவு பாருங்கள் 5, செறிவு 5, செறிவு 5. அவை மோல் டெசிமீட்டர் -3 என்ன. அவை இது 0.1 என்று வரும். இதை சுருக்கினால் 0.1, இதை சுருக்கினால் 0.2, இதை சுருக்கினால் 0.3. அவை 0.1 மோல் டெசிமீட்டர் -3, 0.2 மோல் டெசிமீட்டர் -3, 0.3 மோல் டெசிமீட்டர். மூலின்கள் கனவளவு செறிவு, மூலின்கள் கனவளவு செறிவு, மூலின்கள் கனவளவு செறிவு 0.5, 0.1, 0.2, 0.3 ஆகியவை செறிவுகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த கேள்வியை அவதானித்தால் உங்களுக்கு விளக்கம் என்ன மாதிரி என்பதை காணலாம். செறிவு இது பாருங்க, செறிவு இதாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். சமல்ல மாறி கேவையை எழுதுக. 27 மேற்படி சமல்ல தாக்கத்தின் கேசியை கணிக்க. இந்த சமல்ல தாக்கத்தின் கேசியை நாங்கள் காணப்போறோம். கேசி சமன் கவனம் பாருங்க, இந்த சமல்ல தாக்கத்தின் கேசியை நாங்கள் காணப்போறோம். கேசி சமன் சி கேஸின் செறிவின் 2ஆம் அடுக்கு தர டி கேஸின் செறிவின் கீழ் பி கேஸின் செறிவு. உங்களுக்கு சி கேஸ், டி கேஸ், பி கேஸின் செறிவுகள் கணிக்கப்பட்டிருக்கின்றன.
சி கேஸ் 1/5 ஒரு மோலின் கீழ் 5 டெசிமீட்டர் கனம் 1002 மோல் டெசிமீட்டர் -3. அவை சி கேஸின் செறிவு 0.2 மோல் டெசிமீட்டர் -3. டி கேஸ் எங்களுக்கு தாக்கத்தில் உருவாகி இருக்கின்ற இந்த டி கேஸ் 1.5 மோல் கீழ் 5 0.3 மோல் டெசிமீட்டர் -3. பி கேஸ் எங்களுக்கு அங்கே தாக்கத்தில் காணப்பட்டது 0.5 0.5 0.1 மோல் டெசிமீட்டர் -3. இதை கோணத்தில் பிரதியிட போகின்றோம். கவனமாக பாருங்க. சி கேஸ் 0.2 மோல் டெசிமீட்டர் -3 முழு வர்க்கம் தர டி கேஸ் 0.3 மோல் டெசிமீட்டர் -3 கீழ் பி கேஸ் 0.1 மோல் டெசிமீட்டர் -3. அலகுகள் சுருக்கப்படும் போது செறிவின் 3ஆம் அடுக்கின் கீழ் ஒரு செறிவு, அவை செறிவின் வர்க்கம் மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 இருக்கும். செறிவின் 3 கீழ் இது மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 இருக்கும். அவை அது சுருக்கமாக இருந்தால் பாருங்கள் 0.2 தர 0.2 0.3 கீழே 0.3 அவை 12 0.013 என்று வரும் கீழே 0.1. அப்போ எங்களுக்கு பெருமானம் இருக்கிறத காணலாம். அவை அதுக்கான பெருமானம் கேசி சமன். அப்போ சுருக்கப்பட்டபடியே நாங்கள் பார்த்தால் 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர். அப்போ கேசி அதுக்குரிய பெருமானம் 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்க. அப்போ இப்போ நாங்கள் செறிவுகளை கணித்திருக்கின்றோம். அந்த செறிவுகளை கொண்டு இதில் பிரதியிட போகின்றோம். பிரதியிடப்படும் போது கேசி சமன் சி 0.2 மோல் டெசிமீட்டர் -3 2ஆம் அடுக்கு தர 0.3 மோல் டெசிமீட்டர் -3 கீழே எங்களுக்கு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 பார்த்தால் 4 3 டெசிமல் ஆகவே 0.12 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. இது கேசியினது பெருமானமாகும். கேசியினது பெருமானம் இதுவாக இருப்பதை காரணம். இதில் இந்த 27 பாகத்தில் சமநிலைக்கான கேபியை உய்த்தறிக. பாருங்கள், கேசி கண்டிருக்கின்றோம். கேசி திண்ம பதார்த்தங்கள் சரிவொரு மாறிலி, அவை கோவையில் இடம்பெற மாட்டாது. அது மாதிரி கேபியிலும் திண்ம பதார்த்தங்கள் கோவையில் இடம்பெற மாட்டாது. திண்ம பதார்த்தங்கள் கோவையில் இடம்பெற மாட்டாது. அப்போ கேபி பௌதிக முக்கம் சியின் வர்க்கத்தின் கீழ் பௌதிக முக்கம் சியின் வர்க்கம் தர பௌதிக முக்கம் டியின் கீழ் பௌதிக முக்கம் பி. அவை திண்ம பதார்த்தம் ஒன்றில் பௌதிக முக்கங்கள் காணலாம். அப்போ பிவி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாட்டை உபயோகித்து நாங்கள் பௌதிக முக்கங்களை கண்டுகொண்டே பிரதியீடு செய்யலாம். அல்லது ஒரு சூத்திரம் இருக்கிறது, கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என். பாருங்கள், அவை கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என் என்னும் சூத்திரத்தை பயன்படுத்தியும் நாங்கள் காணலாம். பாருங்கள், இதிலிருந்து 27 இதிலிருந்து அப்போ இது என்றால் நாங்கள் கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என்ன, கேபி சமன் கேசி ஆர்டியின் டெல்டா என். டெல்டா என் என்று சொல்லப்படுவது மூலெண்ணிக்கை மாற்றம். மூலெண்ணிக்கை மாற்றம் என்றால் விளைவு செய்ய தாக்கும். விளைவுகள் 3 மோல் தாக்கி இங்கே காட்டப்பட்டது 1 மோல். அவை விளைவு செய்ய தாக்கி 3 - 1 2.
அப்போ கேபி சமன் கேசிஆர்டியின் டெல்டா என். டெல்டா என் அப்போ இந்த 27 பாக சியில் சமநிலையில் காணப்படுகின்ற இந்த தொகுதிக்குள்ள ஒவ்வொரு மூலை நாங்கள் சேர்க்கிறோம். அப்போ சீட்ட மூல் இப்போ 2 மூலாக மாறிடுச்சு. இவரும் 2.5 மாறிடுச்சு. அப்போ பாருங்கள் 2 மூலும் 2 QCயின் அடிப்படையில் C ஸ்கேட் இன்டு D ஓவர் B. ஆகவே இங்கே வாங்க சியின் வர்க்கம் சி வர்க்கம் உயர்வாக இருக்கிறது. அதாவது ஏற்படுற மாற்றம் இந்த சமநிலையில் சி வர்க்கமாகுது. அப்போ நாங்கள் கூட்டினு வர்க்கம் பெறப்போகின்றது. பெரிய பாதிப்பு சீனால் ஏற்படுத்தப்படுகின்றது. அவை உயர்ந்த ஒரு வருமானம் உடையதாக இருக்கின்றது. அவை அது குறைய வேணுமென்றால் வளமை முறைப்படி இந்த தாக்கம் பின்னோக்கி நகரக்கூடியதாக இருக்க வேண்டும். இது வர்க்கம் 2 மடங்கால உயர்கின்றது. அவை 2 மடங்கால உயர்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதன் அடிப்படையில் பாருங்கள் சேர்க்கப்படும் போது எங்களுக்கு அப்போ இது பாருங்கள் அப்போ இந்த தாக்கத்தில் நீங்கள் அவதானித்தால் விளங்கலாம். ஒரு முறை சமநிலை எத்திசையில் நகரும். இது கூடிடுச்சு. அப்போ இந்த பெருமானம் கூடுவதால் அது பின் திசையில் நகர்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மாணவர்களே, இந்த பகுதிகளை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது ரசாயன சமநிலைக்குரிய பகுதி. எனவே நாங்கள் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து இதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அடுத்த வகுப்பு ஆயத்தமாயிருங்கள். நாங்கள் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். இதை செய்த பாடங்களை திருப்பி நீங்கள் அவதானித்து கொண்டு வந்தால் நீங்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய இருக்கும். எனவே இன்றைய வகுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.